சாம் ஏன் இப்படி ரொம்ப சிட்டே இருக்கிற, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போல? அங்குள், இன்னைக்கு எங்க கிளாஸ்ல வாஸ்டினுக்கு நல்ல அடி விழுந்துச்சு. பாஸ்டினுக்கு நல்ல அடி விழுந்துச்சு. எதுக்கு விழுந்துச்சு? எங்க வாத்தியாரு ஒரு கேள்வி கேட்டாரு. அவனுக்கு பதில் தெரியவே இல்லை. அதனால அவனை நல்லா அடிச்சாரு. ஓ, அந்த பாஸ்டினுக்கு கேள்விக்கு பதில் தெரியலன்னு நல்லா அடிச்சாரா? சரி, உனக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா? தெரியாது. ஓ, நீ சந்தோஷப்படவே கூடாது இல்லையா? நீ அவனை விட ஒண்ணும் ஞானி கிடையாது. உன்னை மாதிரி ஆட்களுக்கு வேதத்துல ஒரு ஓம சொல்லி ஊமையும் என்ன பத்தி ஊமையும் அதை எங்க வச்சுக்கணும்? இந்த ஊமைய லூக்கா 13ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். 6ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு இந்த ஊமையை எதுக்காக சொன்னாரு? இந்த ஓமையை எதுக்காக ஏசு சொன்னார்னா, ஏசுகிட்ட வந்து சொன்னாங்க, கலிலேய மனுஷருடைய ரத்தத்தை இந்த பிலாத்து பலியில கலந்திருக்கிறான்னு சொன்னாங்க. உடனே ஏசு அவங்கள பார்த்து கேட்டாரு, இந்த இறந்து போன இந்த கலிலேயர்கள் அவங்கள விட மற்ற கலிலேயர்கள் வந்து நல்லவங்களா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி அல்ல, நீங்களும் மனம் திரும்பாமல் போனா உங்களுக்கும் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சீலவாம்னு ஒரு இடத்துல ஒரு பெரிய கோபுரம் விழுந்து 18 பேர் செத்து போனாங்களே. அந்த சீலோவாம்ல உள்ள மற்ற யூதர்களை விட இந்த செத்து போன யூதர்கள் பாவிகள் நினைக்கிறீங்களான்னு கேட்டாரு. அத கேட்டுட்டு சொன்னாரு, அப்படி கிடையாது, நீங்களும் மனம் திரும்பலன்னா உங்களுக்கும் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. இத சொல்லிட்டு இந்த ஓமைய ஏசு சொன்னாரு. அந்த ஊமையை எனக்கு சொல்லுங்க. அந்த ஓமை என்னன்னா, ஒரு முதலாளி தன்னுடைய திராட்சை தோட்டத்துல ஒரு அத்தி மரத்தை நாட்டினாரு. அந்த அத்தி மரத்துல பழம் ஏதாவது இருக்குமான்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் வந்து தேடி தேடி பாப்பாரு. ஆனா அந்த அத்தி மரத்துல பழமே இருக்காது. உடனே ஒரு நாள் தோட்டக்காரர் சொன்னாரு, எப்பா, நான் 3 வருஷமா இந்த மரத்துல கனிய தேடுறேன், ஆனா கனியே எனக்கு கிடைக்கல. இது நிலத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு. இது இருக்கிற இடத்துல வேற ஏதாவது மரம் வச்சேன்னா கூட அது நல்லா வளர்ந்து நேரம் எனக்கு பழம் கொடுத்திருக்கும். அதனால இதை வெட்டி போடு அப்படின்னு சொன்னாரு. இந்த ஊமையிலிருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, மத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கணும், மத்தவங்கள உபயோகப்படுத்திட்டு இருக்கக்கூடாது. கரெக்டா சொன்ன. மத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கணும், மத்தவங்களை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்கு. கடவுள் நம்மள ஒவ்வொரு காரணத்துக்காக படைச்சிருக்கிறாரு. நாம அந்த பொறுப்பை உணர்ந்தவங்களா நம்ம அதுக்கு ஏத்தபடி நடக்கணும். இல்லைன்னா நாம மத்தவங்களை உபயோகப்படுத்திக்கிட்டு இருப்போம். சரியா சொன்னீங்கன்னு. அதே மாதிரி இன்னொன்னு என்ன நம்ம என்ன கத்துக்கிடலாம் அப்படின்னா, யாராவது கஷ்டப்படுறாங்க, யாருக்காவது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆச்சு, யார் வீட்லயாவது ரொம்ப வறுமையா இருந்ததுன்னா அவங்க எல்லாம் பாவிங்க, அவங்க எல்லாம் என்ன தப்பு பண்ணாங்களோன்னு சொல்லி நம்ம ஜட்ஜ்மெண்டலா நியாயம் தீர்க்க கூடாது. பவுலுடைய கையில ஒரு விரியன் பாம்பு கடிச்சிருச்சு. மெலிசா தீவுல உள்ளவங்க எல்லாம் அவனை பார்த்தாங்க, பார்த்துட்டு சொன்னாங்க, கண்டிப்பா இவன் கொலை பாதகத்தான், அதனாலதான் அந்த பழி இவனை விடவே இல்லைன்னு சொல்லி நினைச்சாங்க. நம்ம அப்படி மத்தவங்களை தீர்ப்பு சொல்லிக்கிட்டு லாந்த கூடாது. சரியா சொன்னீங்க அங்கிள். நானும் மத்தவங்க படுற துன்பத்தை அவனுக்கு அது வேணும் வேணும் அப்படின்னு சொல்லாம நான் எனக்கு நல்ல பையனா நடக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ.